வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்சிசி உடைய ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் 5 o'clock மேல வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து 1 டேக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஏன்னா நிறைய சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். அதனால ஓகேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கான டிபேர், அதாவது 2023ல நிறைய டாக்டர்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அதுல வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 993 கேண்டிடேட்ஸ் டிபேர் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அவங்க ஏன் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது. கடந்த ஆண்டு, அதாவது 2023ல இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரேல கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க மேபி வந்து அவங்க ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த வருஷம் எம்சிசி கவுன்சிலிங்ல கலந்துக்கிற முடியாது. ஸோ கடந்த வருஷம், அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 47 கேண்டிடேட்ஸ் வந்து டிபேர் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 993 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. நீங்க அதாவது இந்த வருஷம் நீட் பிஜி எழுதி, அதாவது முதல் முறையா கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பா அவங்களுடைய இருக்காரு ரோல் நம்பர். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சீட்டை விட்டுருந்தீங்கன்னா அவங்க மட்டும்தான். அது என்னன்றதை நான் சொல்றேன். எல்லாரும் கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல நோட்டீஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஜி 2024 கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் பிஜி கவுன்சிலிங் 2024 இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணி நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட் இப்போ ஜஸ்ட் நவ் வந்து இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. நான் கடைசி பாயிண்டை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதாவது இன் வியூ ஆஃப் above following is the list of PG 2024 candidates who were allotted seats in stray vacancy round, special stray vacancy round, but did not join the seats. Accordingly, the candidates mentioned in the list will be ineligible to participate in the counseling process of PG counseling 2024. The candidates will be debarred before seat processing of round 1 பிஜி கவுன்சிலிங். அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரவுண்ட் 1 அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நாங்கள் கீழே வந்து ஒரு லிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு கலந்துக்கிட்டு சீட்டை விட்டவங்க, ஐ மீன் அலாட் ஆகிருக்கும், மேபி வந்து அவங்க ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் அட்டன் பண்ண முடியாது. அவங்களுடைய ரோல் நம்பர் தெளிவாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ஒரு 993 மேக்ஸிமம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டோம். 993 கேண்டிடேட்ஸோடைய அந்த ரோல் நம்பர் வருது. இதுல உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய ரோல் நம்பர் இதுல இருந்துச்சுன்னா உங்களால கவுன்சிலிங் கலந்துக்கிற முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க.